என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனை சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப்பில் நேயர்கள் யூடியூப் நேயர்கள் 2 பேர் 2 விதமாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் 2 பேர்த்துக்குமே பதில் ஒன்று தான். சரிங்களா? அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒருவர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பிறகு பார்ப்போம். மெயினாக அவங்க கேட்டிருக்கிறது, என் ஜாதகம் கர்ம ஜாதகமானு கேட்டிருக்கார் ஒருவர். எனக்கு எப்போ கடன் தீரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதிலே தீராத நோய் இருக்குது, நோயெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கர்மா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது நல்ல கர்மாவும் இருக்குது, கெட்ட கர்மாவும் இருக்கும். அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல் இந்த பிறவியில் பலன் அனுபவிப்பீர்கள். அது நமக்கு தெரியாது. அதாவது போன ஜென்மம் அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமா, நம்ம போன பிறவியில் என்னம்மா இருந்தோம் அப்படின்னா, ஜாதகத்தில் அவங்க கர்மா வினைகள் படி அந்த நவக்கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல் தசா புத்தி காலங்களில் நல்லது கெட்டது நடக்கும். இதுதான் ஜோதிடம். சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ என்னது கர்மா ஜாதகமா அப்படின்னா கெட்ட ஜாதகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜாதகமும் கெட்ட ஜாதகம்தான், எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம்தான். நவக்கிரகத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகம்தான், எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் தான். என்ன இப்படி சொன்னால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை தான். இந்த நவக்கிரகங்கள் அதில் 7 அந்த ராகுக்கதுகளை கூட இல்லை, நவக்கிரகங்கள் எடுத்துக்குவோம். அது நவக்கிரகங்கள் என்ன 9 கிரகத்தோட தசாபுத்தி வருதில்ல. அப்போ 9 கிரகங்களும் குரு தசையில் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா நிறையா வீடியோ போட்டிருப்பேன். கிடையாது, கெட்டு போய் நாசமாக போனேன் நிறையா இருக்கேன். சுக்கிர தசை அப்படின்னா அதுலேயும் நல்லா இருக்கலாமா, இதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் நல்லது செய்யணும். அதில் கெட்டு போய் எல்லாத்தையும் இழந்து, பொண்டாட்டியும் கூட இழந்து, என்னென்னம்மா சொல்கிற கூச்சமாக இருக்குது. 1 2 வச்சுருந்தா கூட அதெல்லாம் இழந்து, வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்தவன் ஜாதகம் இருக்குது. ஒன்றுங்களா? இந்த அவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். இது வாயில் இப்படி பேசும்போது வரத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இந்த கவிதைக்கு உள்பட்ட வார்த்தைகள். எங்கள் ஊர் அந்த அவன் அப்படின்னு வரும்போது அது வந்துடும் தவறாக. என் வாயில் அந்த அவன்னு வராது, இந்த அவன் அப்படிங்கிறது என்னை அறியாமல் வந்துடுது. அதை நீங்கள் தவறாக நினச்சிக்க வேணாம். சரிங்களா? அடுத்து சனி திசையில் உயர்ந்து கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க. அதே மாதிரி ராகு திசையில் இருந்திருக்காங்க. செவ்வாய் திசையில் சொத்தாக வாங்கி குமிச்சவங்க இருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது பாவர். இந்த சூரியன் அப்படி பண்ணு ஆகையினால பார்க்காம ஒரு ஜாதகத்தை கணிக்காமையோ அந்த கிரகத்துடைய தன்மைகள் அறியாமல் இந்த தசா எனக்கு நடக்குது, நல்லா இருக்குமா கெடுதலாக இருக்குமா அப்படின்னா, உனக்கு சுக்கிரதசை நடக்குதா, நல்லா இருக்கும் அப்படின்னு நல்ல ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கலாம். ஜாதகத்தை பார்க்காம அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த நல்ல ஜோதிடன்னு கூட நான் மற்றவங்கள ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. அது வேணாம். ஜோதிடர்கள் பொதுவாக அப்படி சொல்ல மாட்டாங்க, கணிக்கணும். சரிங்களா? அப்புறம் என்னென்னா, இந்த ரொனா ஒருத்தர் கடன் பிரச்சனை எப்போ திருங்குறாரு, அதுக்கு ரொண ரோகம் 6ஆம் இடம் சம்மந்தப்படாமல், 6 8 இந்த கெட்ட தசாபதிகள் சம்மந்தப்படாமல் இந்த கடன் பிரச்சனை வராது. சரி, அதில் இன்னும் 2 பாகங்கள் இருக்குது. நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. ஆமாம், 2ஆம் இடம் 11ஆம் இடம். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அப்புறம் உடனே 10ஆம் எப்படி பார்க்கணும்னா நிறையா பார்க்கலாம். 10ஆம் இடம் வேலை இருந்தால் தான் பொருளாதாரம் வரும், சம்பாரிச்சாத்தான் சேமிப்பு. 11ஆம் இடம் சேமிப்பு இருந்தால் கடன் வராது. இப்படிலாம் ஒவ்வொரு பாவத்தையும் பார்க்கணும். அப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்கலாம். ரெண்டு பேருக்கு பதில் நான் தர்றேன். இன்றைக்கி 2 பேர் கேள்வி கேட்டிருக்கேன், 2 பேர்த்துக்குமே பதில் தர்றேன்.
அதேமாரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போடுங்க, நேரம் கிடைக்கிறப்ப நான் பதில் கண்டிப்பாக தருவேன். அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் ஃபோனில் கேட்டுக்கலாம். ஃபோன்லன்னா காணிக்கை இருக்குது, காணிக்கை வாங்காமல், காணிக்கைங்கிறது பீஸு தான், வேறு ஒன்றும் இல்லை, பணம் தான். அவசரமாக இருந்தால் இல்லை எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப இப்படி யூடியூப்பில் வந்துடும் பார்ப்போம். யார்? ரமேஷ்குமார் அப்படிங்கிற என்ன கேட்டு அவர் ஐடியிலேருந்து வந்திருக்கு. என்ன கேட்டுக்காருன்னா, வணக்கம் ஐயா, எனக்கு எல்லாம் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, எனக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படிங்கிறாரு. ஐயா, சின்ன வயதில் இருந்தே கஷ்டம் மட்டுமே இருக்கு ஐயா, பல வகையான நோய் நொடுகளால் கஷ்டப்படுகிறேன் ஐயா. என் ஜாதகம் கர்ம ஜாதகமா, அது கர்ம ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, என்ன பண்ணுறதுன்னு புரியல, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க ஐயா. அதாவது இவர் அனுபவிக்கிறன்னு சொல்கிறல, நல்லா புரிஞ்சுங்க, கஷ்டத்தை மட்டுமே நீ அனுபவிக்கிறீங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லலை. நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு மற்ற ஜோதிடர் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. கர்மா ஜாதகம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒன்று, பொதுவாக மற்ற ஜோதிடர்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்குலாம் ஒரு அன்பான வேண்டுகோள், கர்மா அப்படின்னா தவறாக புரியாதீங்க. இந்த கர்மாங்கிறது பலன் தான். நல்ல கர்மா இருக்குது, கெட்ட கர்மா இருக்குது. இந்த கர்மான உடனே தவறாக பயன்படுத்திடாதீங்க. அவரவர் கர்மா வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது கெட்டது வரும். அப்போ நல்ல கர்மாவும் இருக்குது, கெட்ட கர்மாவும் இருக்குது. கர்மாவுன்னா செய்கிற வினை. இப்போ உடனே செய்வினை அப்படின்னா அதுவும் தவறாகிப்படுது. அவரவர் செய்கிறதுக்கு தகுந்தாற்போல் வினைகள் வரும், செயல்கள் வரும். அப்படி தான் புரியணும். இப்போ ஒரு செயல் செய்கிறோம், அதுக்கு தகுந்தாற் போல தான் கூலி. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் கூலி கிடைக்கும். அப்போ நம்ம கர்மா நல்ல கர்மானா நல்லது வரும், கெட்ட கர்மானா கெட்டது வரும். சரி, இது எப்படி பார்க்குறேன்னா தசாபுத்திகள். ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ எப்படி இருப்பார், தசாபுத்தி, கோச்சாரம், அஷ்டமச்சனி, ஏழரை சனி, இந்த மாதிரி நேரத்தில் பாதிப்பு உண்டாகும். சரிங்களா? இந்த இவர் கேள்வி கேட்டவர் பிறந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11/8/1999, நேரம் அதிகாலை 3:45 AM, வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கார். சரிங்களா? வழக்கம் போல் ஸ்க்ரீனில் ராசி கட்டத்தை போடுவோம். நமக்கு ஒரு சக்கரத்தில் வண்டி ஓட்டிக்கலாம், ராசி கட்டத்தில் ஓட்டுவோம். பார்ப்போம். ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னமாக வருகிறது மிதுன லக்னம், ராசி கடகம். அப்புறம் 2ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், ராகு, புதன். பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியனும் சந்திரனும் ராகுவும் புதன் இருக்காங்க. லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார், வளரு உரை சந்திரன் கூட இருக்கிறார். அது அமாவாசை திதியை பார்த்துக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கார். அது அமாவாசையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம், திதியை பார்த்துருவோம். அந்த இடத்துல அமாவாசை திதி தான். இருந்தாலும் சந்திரன் அந்த இடத்துல ஒளி இழந்திருக்காரா, ஒளியாக இருக்காரா? அப்போ சூரியன் அந்த இடத்துல இருக்கிற கிரகங்கள் அப்படிங்கும்போது லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படி நம்ம அந்த 2ஆம் இடத்துல பார்க்கும்போது அப்படியே பார்த்துருவோம். முதல்ல இந்த கிரகத்தை தன்மையை பார்த்துருவோம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வக்ரம், 4ஆம் இடத்தில் யாரும் இல்லை, 5இல் செவ்வாய், 8இல் கேது, 11இல் குருவும் சனியும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வர்றது விருச்சிகம், 8ஆம் இடமாக வர்றது மகரம். 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதிகள் ஜாயிண்ட் ஆகுறாங்க, கனெக்ட் ஆகுறாங்க, தொடர்பு கொள்ளுகிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசத்தில் 8ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, அந்த இடத்துல நீச்சம், குருவோடு சேர்ந்திருக்கார், பரவாயில்லை. இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 12ல் மறைந்தாலும் அவர் இருக்கிறது லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர்கள் 2 பேருமே தொடர்பு கொள்கிறார்கள். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இவர்கள் 2 பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இந்த லக்ன மாரகாதிபதியான
சுபர் தான், குரு தான், நம்ம குரு எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு பாவி மாரகாதிபதியான குரு 2 பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல குரு நன்மையை செய்வாரா அப்படின்னா அவர் நல்லவர் தான். 2 பாவர் கூட சேர்ந்துக்கிட்டார். இப்போ என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து பண்ண ஒரு நல்ல மனுஷன்னா 2 ரவுடி பைய கூட்டி போயிடுறேன். இவர் என்னன்னா, எவனுக்குடா பஞ்சாயத்து பண்ணுறது, ஒருத்தனுக்கு பஞ்சாயத்து பண்ணாவே குத்தி பிடுவேன், இன்னொருத்தருக்கு பண்ணா வெட்டி பிடுவேன், எப்பட்றா அப்படின்னு இவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. யார்? இந்த குரு. ஒருத்தன் கூட சேர்ந்துருக்கிறான், மோசமான சீட்டிங் பார்ட்டி கூட சனி கூட சேர்ந்துருக்குறான். இன்னொருத்தையும் வெட்டு கூட்டுக்காரனான செவ்வாயை பார்க்குறான். இவங்க 2 பேர்த்துக்குமே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து பஞ்சாயத்து பண்ணியான்னு உக்காந்துருக்கான். இது எவனுக்கடா நல்லது செய்யணும்னு பேசாமல் மிரண்டுக்கிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு அவரு உக்காந்துருக்கிறாரு பயந்துக்கிட்டு. இப்படித்தான் சொல்லணும். கிரகத்தை எடுக்கும்போது ஒரு மனிதரை போல எடுக்கணும், அப்போ தான் பலன் வரும். கையை கட்டிக்கிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு வாயிலும் கூட ஐயோ ஒன்று விடுவாங்கடா, ஒருத்தன் குத்தியே விடுவான்டா, ஒருத்தன் கை காலை உடச்சி போட்டுருவாங்கடா, நமக்கு ரொம்பவே வேணாம்டா அப்படின்னு அந்த குருவாட்டில் உட்காந்துட்டார். இதுதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. அப்போ இந்த ஜாதகம் கெட்ட ஜாதகமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா ஏன் எடுக்கணும்? தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையா. 5ஆம் பாவத்தவே வந்து குரு பார்க்கிறார். தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வலுவாக இருக்கிறார். சூப்பருங்களா? சரி, அடுத்து தசாபதிக்கு வந்துடணும். இன்னும் ஒன்றும் சொல்லிடலாம். இந்த லக்கணத்துக்கு இப்போ அஷ்டமச்சனி வேறு நடக்குது. அஷ்டமச்சனி நடக்கும்போது பொதுவாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இதில் போய் நீ வாழ்க்கை மொத்தமும் கஷ்டம்தான் படணும் அப்படின்னா தசாபதி பார்ப்போம். ஒரு கஷ்டப்படணுமா? இப்போ சொல்லிட்டேன்னா கர்மா ஜாதகம் இருக்கான, இது கர்மா ஜாதகம்லாம் இல்லை. கர்மானா என்னன்னா நல்ல கர்மா கெட்ட கர்மா இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி வரப்போகிறது நல்ல இது எத்தனை கிரகம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அம்புட்டு ஒரே கட்டத்தில் கூட இருக்கட்டும், கெட்டு கூட போட்டோம். லக்ன சுபருடைய தசாபுத்தி வந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. லக்னாதிபதி வந்துட்டால் கஷ்டப்பட தேவையில்லை. 6ஆம் இடம் 8ஆம் இடம் சனி செவ்வாய் இல்லை 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிற கிரகத்தோடைய தசாபுத்திகள் வந்தால் கஷ்டப்பட வேண்டி வரும். பார்ப்போம், சரிங்களா? இந்த கிரக வலுவெலாம் சொன்னால் டைம் போகும். அது உங்களுக்கு அப்படின்னா தனியாக கேட்டுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி. இப்போ இந்த பலன் சொல்கிற ஜாதகர் உங்களுக்கு விரிவாக வேணும்னா எனக்கிட்ட வந்து நம்பர் அது இங்கே வரும், அதே நம்பர் தான். எனக்கிட்ட கால் பண்ணி ஃபோன் மூலிமா உங்களுடைய புல் பலனையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு காணிக்க இருக்குது, கம்மி தான், குறைஞ்ச அதை வாங்குறேன். நம்ம இந்தியா லெவலில் இல்லாட்டி தமிழ்நாட்டு லெவலில் இந்த ஆன்லைனில் ஜோதிடத்தில் குறைவான பீஸ் வாங்குறது யாராக இருக்குமோ அது நானாக தான் இருப்பேன். அப்படி கம்மியாக தான் வாங்குறேன். லைனில் வாங்க ஃபுல்லாக பார்க்கணும்னா இது திருப்தியாக இருந்தால் இது போதும் உங்களுக்கு. மீண்டும் சந்தேகம் இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா அதில் ஃபோனில் கனெக்ட் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த ஜாதகர் வந்து ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடக ராசி. இப்போ அஷ்டமச்சனி ஒன்று நடக்குதுங்களா? இப்போ ஆயிலுங்கும்போது 1ஆம் பாதங்கும்போது புதன் வந்துடுறாரு. அப்போ புதன் திசை எத்தனை வருஷம் ஒவ்வொன்றா அந்த கிரகத்தை பார்ப்போம். நீங்கள் பிறந்த காலத்தில் வந்து புதன் திசை வந்து 16 வருஷம் 7 மாதம் 20 நாள். அப்போ புதன் நன்மையை செய்வாரா தீமை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து நான் கஷ்டந்தாயா பட்டேங்கிறீங்க. அது எப்படி கஷ்டப்பட்டுப்பீங்க? இந்த 16 வருஷமாக உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ 2ஆம் பாவக வருமானத்தை கொடுத்துருக்கிறார் புதன். கெட்டு போயிருந்தாலும் ஏதோ செலவை கொடுத்தாலும் போதுமான வருமானம் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. 16-17 வருஷமாக நீங்கள் வந்து அதாவது நோய்ங்கிறது இங்கே 6ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பட்டிருக்காரு. 8ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்கிறாங்க. சின்ன சின்ன நோய்கள் இருக்கலாம், அது இருக்கட்டும். அது நீங்கள் எது உங்கள் லக்னாதிபதி வந்து வளர்பறை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார், 2ஆம் பாகத்தில் இருக்கிறார், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மன தைரியம் வந்து ரொம்ப கெட்டியால இருக்கு. 3ஆம் இடம் வலுவால இருக்கு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கிறார்ல. சரி பார்ப்போம். முயற்சி என்ன சொன்னாலும் முயற்சியை விட மாட்டேங்க, அந்த மாதிரி ரொம்ப தைரியமானது. அப்படிங்கும்போது புதன் திசை பரவாயில்லை. அதுக்கப்புறமா 16 வயசுக்கு மேலே 17 வயசுக்கு மேலே கேது திசை வந்துச்சு. இந்த கேது யாரு அப்படின்னா
அவன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள உள்ள வேலையை செய்வான், பார்க்கக்கூடியவனுடைய வேலையெல்லாம் செய்வான். சரிங்களா? அவனுடைய வேலை ராகு கேதுவோட வேலை யாரு கூடலாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க வேலையெல்லாம் செய்யணும். இப்போ கேது அப்படியே துண்டாக எடுப்போம். அவன் நல்லதை செய்வானா கெடுதலை செய்வானான்னு. கேது 8ஆம் பாவகம், கெடுக்கக்கூடிய 8ஆம் பாவத்தில் இருக்கான். அந்த சனியோட வீட்டிலேயே இருக்கிறான். அந்த சனி 10ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு செவ்வாய் 4ஆம் பார்வையாக அந்த கேதுவை பார்க்கிறார். அப்போ 2 பாவரோடைய பார்வையும் அங்கே விழுந்து விட்டது. 10ஆவதுக்கு இயற்கை பாவரான அடுத்த சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த லக்னத்துக்கு பாவியான சந்திரன் பார்வை விழுகிறது. லக்னாதிபதி அந்த இடத்துல வந்து எனக்கு என்னன்னு கையை கட்டி உக்காந்துக்கிட்டார். அந்த குருவும் இல்லை, போங்கடா என்னமோ போங்கடான்னு, என்னமோ தீர்ப்பை சொல்லுங்கடா, நான் குற்றமே பாவம் எந்த குற்றமும் செய்யல, உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு போனேன், ஏதோ சொல்லுங்கடா கேட்குற மாதிரி லக்னாதிபதி அமைதியாக உட்காந்துக்கிட்டார். நடக்கட்டும் அப்படின்னு. அப்போ கேது திசை வச்சு செஞ்சிருச்சு. சரி, கேது என்ன சாரம், அதுக்கப்புறம் சாரநாதனையும் பார்ப்போம். கேது என்ன தான் சாரம் வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது கேது வந்து திருவோணம், 10ஆவதுக்கு சந்திரனோட சாரமே வாங்கியிருக்கு. ஒன்றும் ஆகாது, நடக்க போகிறதில்ல. அப்போ கேது திசையில் நீங்கள் படாத பாடு தான் பட்டீங்க. விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து, சின்ன பிள்ளையிலேருந்து இல்லை, உங்களுக்கு வாலிப வயசு விவரம் தெரிகிற வயசுல இருந்து நீங்கள் படாத பாடு. அப்போ அந்த கேது திசை முடிகிற வரைக்கும் கஷ்டத்தான் பட்டீங்க, 24 வயசு வரைக்கும். அதுக்கப்புறமா சுக்கிர தசை வருது. இந்த சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, எந்த ஒரு தசையும் அதோட புத்தியில் வந்து அவ்வளோவா நல்ல ஒன்று செய்யாது, அதுக்கப்புறம் தான் நல்லது செய்யும். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 2023 மார்ச்சில் இருந்து இப்போ வரைக்கும் லைவில் வரைக்கும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனியும் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை செய்வார். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? உறுதி. 3ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்றிருக்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். அந்த சுக்கிரன் வக்ரம்ல அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வக்ரம்ங்கிற அது அஸ்தங்கம் வக்ரம் ரெண்டுக்கும் ஒரே பலன் இருந்தாலும் அஸ்தங்கம் பெற்றுள்ளார், குருவால் பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, யோகத்தையே கொடுக்கக்கூடிய நண்பர். ஏன் கவலைப்படுறீங்க? யாரோ சொன்னால் அந்த இதெல்லாம் தூக்கி மூளையில் தூக்கி போடுங்க. நீ சொன்னையா கர்மா அப்படின்னு, உங்களுக்கு நல்ல கர்மா நல்லதே வருது. சரி, உங்கள் லக்ன பாவிகள் எல்லா பேருமே கெட்டு போயிட்டான், அப்படியே அடுத்த வரக்கூடிய சூரிய தசை சந்திர தசைனா உங்களுக்கு நல்லதே செய்யும். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? 44 வயசு வரைக்கும் நல்ல நம்ம சுக்கிர தசை வருது, அதுக்கிட்ட 50 வயசு வரைக்கும் இது சூரிய தசை வருது. அதுக்கப்புறம் சந்திரன் வருது. சந்திரனும் பரவாயில்ல, அவ்வளோ கெடுக்க மாட்டேன். சரிங்களா? இந்த கேதுல மாதிரி வராத அஷ்டம சனி வர வந்ததுனால இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இன்னும் இதுக்கு மேலே எதுவும் உங்களுக்கு இன்னும் தெளிவு வேணுங்க ஐயா, எனக்கு இன்னும் விவரம் இது பத்தாது வேணும் அப்படின்னா எனக்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிங்க. நான் எவ்வளோ ஒன்று பீஸ் சொல்கிறேன், கம்மி தான், பயப்பட வேணாம், நல்ல பலனை கேட்டுக்குங்க. சரிங்களா? இதே மாதிரி அடுத்து இன்னொருவருக்கும் ஒரு பதிலை தருவோம், பார்ப்போம். சரிங்களா? அவர் என்ன இப்போ பிறந்திருக்காரு, அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு அவருக்கும் பதிலை தருவோம். சரிங்களா? இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கும் என்ன பேர் போட்டிருக்காரு, அமலா அப்படின்னு போட்டிருக்காரு. 10/2/1972, நேரம் வந்து 4:30 அதிகாலை AM. அதில் வந்து அவர் பிறந்திருக்கார். அப்படிங்கும்போது அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா, எப்போது கடன் பிரச்சனை மாறும், இனி வருகாலம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதகர் கேட்டிருக்கார். அப்போ இவருக்கு ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டுக்குவோம். இப்போ இவருக்கு லக்கணமாக வர்றது வந்து தனுசு லக்னம். லக்கணத்தில் குரு ஆட்சியாக உள்ளார். 2ஆம் இடத்தில் சூரியன், ராகு, புதன். 4இல் சுக்கிரன், அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம். 5இல் செவ்வாய் ஆட்சி. 8இல் சனி. 5இல் செவ்வாய், சனி இருக்கிறது வந்து 6இல், 8இல் கிடையாது, 6இல். 8இல் வந்து கேது, 12இல் சந்திரன். இப்போ இவருக்கு 6ஆம் இடத்துல வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி இருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமாக உள்ளார். நான் நிறையா ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை. இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதிகள் நேரடியாக வலுப்பெறக்கூடாது.
அவருக்கு வலுப்பெற்றால் அதோடைய தசாபுத்தி காலங்களில் சிக்கலை உண்டு பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம். நேரம் இல்லை, இல்லாட்டி அவருடைய ஜாதகத்தெல்லாம் நல்லா வலு அனுசரித்து பேசி ஒரு ஜாதகம் போடலாம். இப்போ அவருக்கு நடக்கிறது செவ்வாய் தசை 2022 நடக்குது. அவருக்கு ஏதாவது 7.5 சனி அஷ்டம சனி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. செவ்வாய் தசை அவருக்கு ஜனவரி 20/1/2022 செவ்வாய் தசை ஆரம்பமாயிருச்சு. அப்போ செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு நண்பர் தான். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான். 5ஆம் இடத்துலேயே இருக்கிறாரு. நல்லதைத்தான் செய்யணும். அப்போ இப்போ நடக்கிற இந்த 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 நேரத்துக்கு அவருக்கு நல்லதைத்தான் செய்யணும். ஏன் செய்யலை அப்படின்னு நம்ம கேட்கலாம். செவ்வாய் தசை சனி புத்தி போயிட்டுருக்கு. செவ்வாய் தசை சனி புத்தி. அப்போ செவ்வாயில் குரு, இந்த செவ்வாயில் செவ்வாய் தசை பொதுவாக அவருக்கு நன்மையைத்தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி நடந்த சந்திர தசையத்தை நம்ம பார்க்கணும். அப்போ சந்திரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அவர் 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார். அந்த இயற்கை பாவரான சனி பார்க்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் மனக்காரகன். 12ஆம் இடம் கம்ப்ளீட் விரைய செலவு. சந்திர திசையில் ஒரு வச்சு செஞ்சிருச்சு. இப்போ பரவாயில்லை, அவர் வேணால் கமெண்டில் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. செவ்வாய் கொஞ்சம் மூச்சு வாங்க விட்டுருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காரு, எப்போது கடன் பிரச்சனை மாறும், இனி வரும் காலங்கள் எப்படி அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. கடனில் மாறிடும், இன்னும் நல்லா சம்பாதிப்பீங்க, எதிர்பாராத வருமானம் வரும், ராகு கொடுப்பார், பயப்படவே வேணாம். 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் கூட சேர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் கூட சேர்ந்திருக்கார். அந்த இடத்துல புதன் வலு இழந்திருக்கார். அப்படி தான் இருக்கணும். புதன் உறுதியாக ராகு தசையில் நல்லா இருப்பீங்க. சரி, இந்த செவ்வாயை உங்களுக்கு செவ்வாய் தசை முடியும் போதே உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடும், பயப்பட வேணாம். சரிங்களா? யாராவது மிரட்டி இருந்து அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? பரிகாரங்கிறது இல்லை. நீங்கள் அப்படி எதுவும் கோயிலுக்கு போகணும்னா இந்த காலகட்டத்தில் முருகன் கோயிலுக்கு போகலாம், முருகனை வணங்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான். இந்த நேரத்தில் இப்போ நடக்கிறது செவ்வாய் தசை சனி புத்தி. இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் பெருசாலாம் அப்படிலாம் வேணாம். அதில் சுக்கிர தசை வந்தால் தான் பெருசாக கஷ்டப்படுவீங்க. இன்னும் வேலை கஷ்டம் இல்லை உங்களுக்கு. 2025 ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா அருமையாக இருக்கும், பயப்படவே வேணாம். செவ்வாய் தசை முடியும் போது, அதாவது 2029க்குள்ளே உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ நேரம் அவ்வளோ காலங்களையா அப்படின்னாக்கா அது கூட வேணாம். 2026க்கு அப்புறமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, அருமையான ஜாதகம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வேணா, எப்போது கடன் பிரச்சனை மாறும், இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனி வரும் காலம் பொன்னான காலம். உங்களுக்கு ராகு தசை தூக்கி டாப் உயரத்தில் கொண்டு போய்விடும். அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. ராகு சூப்பராக உள்ளார், ராகு அருமையாக உள்ளார். பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார், வீடு கொடுத்தவன். இங்கே சனி போய் 6ஆம் இடத்துலேயே மறைஞ்சு போனால் இப்போ மறையட்டும், அவர் பாவர் தான், வீடு கொடுத்தவர். ஆனால் உடன் இருப்பவர்கள் 9ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறார். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் இருக்கிறார். ராகு என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு அதையும் பார்த்துருவோம். ராகு திருவோண சாரம் வாங்கியிருக்கார், சந்திரனோட சாரம் வாங்கியிருக்கார். அது பரவாயில்ல, இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டார்கள். சரிங்களா? அதே மாதிரி ராகுக்கும் பக்கத்துலேயும் அங்கிட்டும் இங்கிட்டும் எல்லாம் பார்க்குறோம்னாக்கும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி இயற்கை சுபரான புதன், லக்னாதிபதி சுபர் குரு, சுக்கிரன் உச்சம். இந்த சுபக்கிரகங்கள் இடையில் இந்த ராகு இருக்கனால உங்களுக்கு ராகு தசை அருமையாக இருக்கும், பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனை உறுதியாக தீரும். 2026க்கு மேலே கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். கடனிலிருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. சரிங்களா? நீங்கள் கடனை ஆகரணத்துக்கு காரணம் சந்திரன் தான். சந்திரன் தான் வச்சு உங்களை செஞ்சது. சரிங்களா? செவ்வாய் தசையை விட சந்திர தசை அதோட தாக்கங்களை தான் இப்போ பாதிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பிறந்த தேதி, பிறந்த நேரம் தமிழில் கமாண்டு. நீங்கள் எழுத்து கேள்வி கேட்குறது தமிழில் கேட்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீர்கள் அப்படின்னா துல்லியமான இதே மாதிரி உங்களுக்கு நான் பலன் சொல்லுவேன். சரிங்களா?
நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.